ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்பி யூடியூப் சேனல். ஸோ ஒன் வீக் கழித்து வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம GTA Vice City பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து த ஓஜி மிஷன் ஆஃப் GTA Vice City ஹெலிகாப்டர் மிஷன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி அது ரொம்ப ரொம்ப டஃப்பான மிஷன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏன்னு இருக்குல்ல மேப்பில், அதில் தான் வந்து அந்த ஹெலிகாப்டர் மிஷனும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கால்ஃப் மிஷன் பண்ணணும். கால்ஃப் கோர்ட்டில் போய்ட்டு யாரையோ ஒருத்தனை கொல்கிற மாதிரி ஒரு மிஷன். அதை முடித்ததுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மிஷன் வரும். ஸ்டே டியூன்ட். அண்ட் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுற்றி எப்படியோ இந்த ஏ ஐக்கானுக்கு வந்துட்டோம் மேப்பில் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து 4 அயன், அதாவது இந்த கால்ஃப் கிளப்புக்கு போகிற மாதிரி மிஷன் வந்து இது தான். ஸோ வந்து இப்போது இந்த கட்சின்லாம் ஸ்கிப் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கட்சின்லாம் பார்த்தா டைம் ஆகும். ஸோ கோ அண்ட் பிக்கப் சம் கால்ஃபிங் கிளாத்ஸ் ஃப்ரம் ஜாக் ஸ்போர்ட்ஸ். அதாவது அந்த மேப்பில் இருக்கிற டிஷர்ட் ஐக்கானுக்கு வந்து நம்ம போகணும். அங்கே போனால் கால்ஃப் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கால்ஃப் கிளப்புக்குள்ளே போயிட்டு கொல்கிற மாதிரி வரும். இது ஆல்ரெடி நான் விளையாண்டுருக்கேன், அதனால தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. இதெல்லாம் அவ்வளோ பெரிய மிஷன்லாம் கிடையாது. சரி, ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு கடைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இறங்கி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவோம். ஓகே. ஓ, இதுதான் ட்ரெஸ்ஸு போல். நைஸ் பேபி. ஓ, ஓகே. லீஃப்லிங்ஸ் கால்ஃப் கிளப்புக்கு நம்ம இப்போ போகணும் போல். இந்த கார் வேணாம், இந்த காரில் போகலாம். அந்த கார் ஒழுங்காகவே போக மாட்டுது. சரி, ஓகே. சாரி பாட்டிம்மா, மன்னிச்சிடுங்க. சரி, இப்போ வந்து நம்ம அங்கே போகலாம். இப்போ நம்ம அந்த கால்ஃப் கிளப்புக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. இந்த இதில் போய் நின்னோம். த டார்கெட் இஸ் த டிரைவிங் ரேஞ்ச் என்ஜாயிங் அ கேம் ஆஃப் கால்ஃப் மேக்ஸ் யுவர் ரிச் இஸ் லாஸ்ட். ஓ, அந்த கால்ஃப் விளாட்றவனை தான் கொல்லணும் போல். ஓகே. இந்த கேமரா ஆங்கிள். சரி, கன் எதையுமே காணோங்க. ஓ மை காட், கன் எதுவுமே காணோம். சரி, வெளியே கன் இருந்துச்சு, அதை எடுத்து பார்ப்போம். அதை எடுத்துகிட்டு வரலாம் உள்ளன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதை போய் எடுப்போம். இப்போது வெளியில் 2 கன் இருக்கு இல்லையா, அந்த கன்று எடுத்துகிட்டு சரி, இப்போ உள்ளே வரலாம். ஓ, ஓகேங்க. இருங்க. ஓ, ஓகே. அதாவது நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. வெப்பன்ஸ் எதுவும் அலௌடு இல்லை போல். அதனால் நம்ம கன்னெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரி வெளியிலேருந்து தான் உள்ளே எடுத்துகிட்டு வரல, உள்ளே போய் சீட் போட்டு கன் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணேன், உள்ளே போய்ட்டு சீட் போட்டேன். நட்டர் டூல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கன்லாம் வந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, அது எல்லோ கலர் இருக்குல்ல, அது வந்து அவங்க கண்ணில் படக்கூடாது. நம்ம ஸ்னைப்பர், அதாவது லாங் ரேஞ்ச் கன் வச்சு நம்ம பின்னாடியிலேருந்தே அவனை சுட்டுடலாம். நட்டர் டூல்ஸில் ஒரு கன் இருக்குது. அந்த கன் வச்சு லாங்லேயே அவனை சுட முடியுதான்னு பார்க்கலாம். அதனால தான் நான் சைட்லேயே போயிட்டுருக்கிறேன். அதுவும் அங்கே நிற்கிறான் பாருங்கள், அவனை தான் நம்ம கொல்லணும் இப்போது. சரி, ஓகேடா. லாங் ரேஞ்சு கன் இருக்குமே. இல்லை, இது இல்லை. கிரெனேடு வேணாம், இது வேணாம், இது இல்லை. இதாங்க லாங் ரேஞ்ச். இந்த கன் தான் நமக்கு வேணும். ஆனால் இங்கேருந்து எய்ம் பண்ண முடியல. நமக்கு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ட போயிட்டு எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே. இல்லை, இப்போயும் சரியாக வரமாட்டுது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே கண்ணுக்கே தெரிய மாட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்டே போகலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே இப்போ கொஞ்சம் தெரியுது, ஆனாலும் கிளாரிட்டியாக இல்லை. ஸோ நம்ம இன்னும் கிட்ட தான் போகணும் போல். சரி, வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். இங்கேருந்து வேணால் ஓகேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஓகே, சுட்டுறலாம். ஓகே, சுட்டேன். ஓ, இன்னும் சாவலை போல். இன்னொரு தடவை சுட்டோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை சுட்டானே சேர்த்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மிஷனு. அவ்வளோதானா? ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு சுட்டேன், அவ்வளோதான், மிஷன் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம போய் இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன். ஓகே, ஓஷன் வியூவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம சேவ் பண்ணலாம். நமக்கு வேறு போலீஸ் ஸ்டார் வேறு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே போயிட்டு சேவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 11 அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த மிஷன் முடிக்க. இந்த ஓஜி ஹெலிகாப்டர் மிஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதாவது 11 அட்டம்ப்ட்டுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் வந்து அதெல்லாம் எல்லாத்தையுமே போட்டோன்னா வீடியோ டியூரேஷன் 1 hour கிட்ட போயிடும், நியர்லி 1 hour போயிடும். ஸோ அதனால் நான் சக்சீட் பண்ணதை மட்டும் நான் இப்போது இந்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா அந்த 11 அட்டம்ப்ட்டுமே கண்ட்ரோல்ஸ் மிஸ்டேக்னாலேயும் டைம் அவுட்னாலேயும் தான் நடந்திருக்கும். சில நேரம் என்ன பண்ணிருப்பேன், கிராஷ் ஆகி வெடிச்சிருக்கும் ஹெலிகாப்டரு, இல்லைனா டைம்லேயே முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸிலலாம் தோற்றுருக்கேன். பட் இந்த இதில் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். யூஸ் த ஆர்சி ஹெலிகாப்டர் டு டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸ்கிப் பண்ணணும்னே தோணிருச்சு. ஆனால் எப்படி ஸ்கிப் பண்ணணுன்னு தெரில. சும்மா ஏதோ பட்டன் அழுத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் பாட்டுக்கு, ஸ்கிப் பண்ணணுன்ட்டு. ஓகே, ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேங்க. அந்த W பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்தா ஸ்கிப் ஆகிடும் போல் இதெல்லாம். சரி, இப்போ நம்ம ஒரு நேடு எடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி தான் நல்லா ஸ்டார்ட்லாம் பண்ணுறேன். ஆனால் ஃபினிஷிங் மட்டும் சரி இருக்க மாட்டுது. இந்த தடவை எப்படின்னு பார்ப்போம். பார்த்து ஸ்பார்க் விழுவுது. ஏரில் தான் போகிறேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இடிஞ்சு அந்த ஸ்பார்க் வருதுன்னு தெரியல. சரி, ஓகே. சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹெலிகாப்டர் மிஷனை கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ தடவை நானும் விளையாடுறது சொல்லுங்கள். 11 தடவை விளையாண்டும் தோற்றுட்டேன். 12வது தடவை இது நான் விளையாடுறது. இப்போது இந்த தடவை சக்சீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம டைம் பாம்பை பிளான் பண்ணிட்டோம். சரி, இப்போ 2வது பாருங்கள். நான் ஏரில் தான் போகிறேன், எதுக்கு கிராஷ் ஆகுதுன்னே தெரியல. கிராஷ் ஆகி இந்த ஸ்பார்க் வருது. சரி, ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ நம்ம 2வது டைம் பாம்பை எடுப்போம். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லேயும் வைக்கிறதுனால 7 நிமிஷம் பற்ற மாட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் போடுவோம். சீக்கிரமும் வேகமாகவும் போகாதுங்க இது ஹெலிகாப்டரு. கேட்டால் ரிமோட் கண்ட்ரோலாம், அதனால் பொறுமையாக போகுது. இறங்குறேங்கண்ணா. ஓகே, கொஞ்சம் மேலே போன மாதிரி இருந்துச்சு. அதனால் W கொடுத்தா மேலே ஏறுறான், S கொடுத்தா கீழே இறங்குறான். இந்த நம்பர் 9 கொடுத்தோன்னா ஃபார்வேர்டில் போகிறான், நம்பர் 6 கொடுத்தோன்னா ரிவர்ஸ் வரான். அப்புறம் நம்பர் 4 கொடுத்தா லெஃப்ட்டில் திரும்புது, நம்பர் 2 கொடுத்தா ரைட்டில் திரும்புது. அண்டு வேறு எதுவும் கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லை. இல்லைனா நம்பர் 2 இல்லைனா E கொடுத்தா கூட திரும்புது. இவ்வளோ தான் கண்ட்ரோல்ஸு. ஆனால் இது நம்மளால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்கிறதுன்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் ஹெலிகாப்டர் மிஷன் எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த தடவை நான் கண்டிப்பாக முடிச்சே ஆகணுன்ற வெறியோடு தான் விளையாண்டுட்ருக்கிறேன். பார்ப்போம் முடிக்க முடியுதான்னு. ஓகே, அதோ இருக்குது. இங்கே வந்து நம்மளோட 2வது டைம் பாம்பை பிளான் பண்ண போகிறோம். எப்படி பிக் பண்ணுறாங்கன்னா, அந்த நேடை ஜஸ்ட்டு போய்ட்டு நம்ம அந்த டைம் பாம் கிட்ட நின்னாலே அது வந்து பிக் ஆகிக்குது. ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் கண்ட்ரோல் அழுத்தணும், இல்லைனா நம்பர் 0 அழுத்தணும், இல்லைனா லெஃப்ட் மவுஸ் பட்டன் அழுத்தணும். சரி, இப்போ நம்ம 2 நேடை பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே போக போகிறோம். கீழே போய்ட்டு 3வது டைம் பாம்பை பிக் பண்ண போகிறோம். ஒரு தடவை நேடுன்றேன், ஒரு தடவை டைம் பாம்புன்றேன், என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த 3வது டைம் பாம்பை பிளான் பண்ணுறதுக்காக 3வது டைம் பாம்பை எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு திரும்ப இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அது ஃப்ளோராக ஏறதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. பிளான் பண்ணுறது கூட நமக்கு பிரச்சனையாக இல்லை. ஸோ இப்போ நான் பேசுகிறது என்னென்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில, ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம 3வது டைம் பாம்பை பிக் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம 2வது மாடி தான் ஏறணும். ஓகே, டைம் வந்து 3 நிமிஷம் 56 செகண்ட் இருக்குது நியர்லி. ஸோ இந்த தடவை நான் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டைமிங் நிறையா இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் 2 minutes 20 seconds அந்த மாதிரி டைமில் தான் 3வது பாம்பே பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நியர்லி 3 minutes 40 seconds இருக்குது நம்ம கையில். ஸோ இப்போ எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். முடிச்சிட்டோன்னா இந்த ஹாப்பியஸ்ட்டு பர்சனுங்க. சத்தியமாக இந்த மிஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு, கண்ணுலாம் ஒரே வலி இந்த மிஷன் பண்ணக்குள்ளே. ஒரே காமெடியாக இருந்துச்சு விளாடக்குள்ளே. ஜஸ்ட்டு மிஸ்ஸெல்லாம் அடி வாங்கினது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எப்படி தெரியுமா, போன லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து எப்படின்னா 3வது பாம்பு பிக் பண்ணி அந்த
3வது ஃப்ளோருக்கும் போயிட்டு அந்த பிங்க் கலர் பில்ப்பையும் பார்த்துட்டு அது கிட்ட போயிட்டு டைம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, ரொம்ப வெறுத்துட்டேன். விளாடே வேணான்னு தோணுச்சு. பட் கண்டென்ட்காக இன்னொரு தடவை ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேம் ப்ளே தான் இது இப்போது ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கிறது. சரி, இப்போ வந்து 3வது பாம்பையும் பிளான் பண்ணிட்டோம். நியர்லி 2 minutes 52 seconds இருக்குது நம்ம கையில். ஒரே ஒரு பாம் தான். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பிரச்சனைனா 3rd ஃப்ளோருக்கு போகணும். இப்போ அதுதான் நமக்கு பிரச்சனை. ஓகே, கரெக்டாக இறங்கிட்டோம். பரவாயில்ல. இறங்க கீழே இறங்கணும். எஸ் கொடுத்தா கீழே இறங்குறான். நம்பர் 9 கொடுத்தா ஃப்ரண்ட்டில் போகிறான். அப்படியே ஃப்ரண்ட்டில் போய்ட்டு நம்பர் ரொம்ப 9 மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் கீழே லேண்ட் ஆகிறான். W கொடுத்து 9 கொடுத்து W கொடுத்து 9 கொடுத்து போயிட்டே இருந்தோன்னா கரெக்டாக அந்த ஏர்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ யாராவது இந்த மிஷனை பண்ணுறீங்கன்னா அந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் கரெக்டாக பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்க, இதையும் எடுத்துட்டோங்க. ஐ திங்க் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த தடவை முடிச்சிருவோன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் நமக்கு 2 நிமிஷம் டைம் இருக்குது. நம்ம வந்து 2 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஆல்ரெடி பாம் பிக் பண்ணிட்டேன். லாஸ்ட் பாம்பை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 minute 57 seconds இருக்குது. இப்போ வந்து 3rd பாம், அதாவது 4th பாம், கடைசி பாம் எடுத்துகிட்டு போய் 3rd ஃப்ளோரில் இருக்கிற அது என்னது ட்ரம்மு மேலே தான் போட்டோம். அதில் போய்ட்டு நம்ம போடணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக தயவு செய்து டைம்லாம் முடிஞ்சிடாத, எதாவது கோளாறு கொடுக்காத, இந்த கரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆயிரு ப்ளீஸ்ப்பா. ஓகே, 2வது மாடி இப்போ ஏறிட்டுருக்கோம். 2வது மாடி ஏறியாச்சு. இப்போ தான் நம்ம 3வது மாடி ஏற போகிறோம். 3வது மாடி கரெக்டாக திரும்பிட்டேன். எங்கேயோ போதுங்க. ஐயோ, எங்கெங்கேயோ போகுது. டே பின்னாடி வாடா, ரிவர்ஸ் வாடா. 6 கொடு, ரிவர்ஸ் வா. 6 கொடுத்து ரிவர்ஸ் வந்துட்டு திரும்பிட்டேன். மேலே போ. இப்போ மேலே போய்ட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிட்டு பின்னாடி தான் போகணும். பிகாஸ் வந்து இங்கே இருக்குது, அது பின்னாடி தான் இருக்கும். 3rd ஃப்ளோர் நான் நோட்டை விட்டேன். அதான் போன தடவை பார்த்தேனே 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தானே போச்சு. நிறைய ஃபெயிலியரான கிளிப்ஸ். முடிச்சிட்டேன்ப்பா. ஏங்க ஃபைனலி முடிச்சிட்டாங்க இந்த மிஷனை. ஐயோப்பா அடி. நம்மக்கிட்ட டைமும் இருக்குங்க, இன்னும் நிறையா டைம் இருந்துச்சு. அந்த 1 minute கீழே கூட வரல, அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். அப்பா அடி முடிச்சிட்டோங்க. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடுராசா. எப்பா வேலையாக போய் சேவ் பண்ணுண்டா இந்த மிஷனை. சரி, அங்கே போய் சேவ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே மக்களே, ஒன்ஸ் அகெயின் இந்த ஓஷன் வீக் வரோம் சேவ் பண்ணுறதுக்காக. அப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டோம்டா. ஓகே, 4 iron அதில் போய்ட்டு சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.